வணக்கம் ராதிகா. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை விஜய் இன்று அறிமுகம் செய்திருக்கிறார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை இன்று விஜய் சென்னையில் அறிமுகம் செய்திருத்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்திருக்கிறார் விஜய். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் காலை 11 மணி அளவில் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். இதற்கான பணியும் கடந்த 2 தினங்களாக தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த நிகழ்ச்சியில் வேட்பாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் என 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மற்ற நபர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. யார் யார் வர வேண்டும் என்ற அழைப்புகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வேட்பாளர் அறிமுக விழா இன்று சென்னையில் 11 மணி அளவில் நடைபெற உள்ளது. அதற்கான அறிவிப்பும் சில தினங்கள் முன்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வெளியிட்டார். இன்று காலை 11 மணி அளவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். அதேபோல் பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடுவதாகவும், ஸ்ரீநகரில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆர்கே நகர் தொகுதியில் மரிய வில்சன், எழும்பூர் தொகுதியில் ராஜ்மோகன், வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுன், கோபிச்செட்டியன் தொகுதியில் செங்கோட்டையில், திருச்செங்கோடு தொகுதியில் அருண்ராஜ், திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார் போட்டியிடுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் அதிக அளவில் சென்னையில் போட்டியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக விஜய் வேட்பாளர் பட்டியல் வெளியிட உள்ளார்.